கிரிக்கெட்டை மட்டுமே வாழ்க்கையா நினைச்சிட்டு இருந்த ஒரு பொண்ணுக்கு இன்டர்நேஷனல் மேட்ச்ல விளையாடுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. ஆனா அவன் செலக்ட் ஆனதுல யாருக்கு என்ன பட்டுச்சோ அன்னைக்கு நைட்டு நடந்த கார் விபத்துல அந்த பொண்ணோட ஒரு கை மட்டும் போயிடுது. சோ இவ்வளவு நாளா சந்தோஷமா சுத்திட்டு இருந்த பொண்ணு இப்ப ஒரு கை இல்லாம எல்லாரும் பாவமா பாக்குறது பிடிக்காம வாழ்க்கையை வெறுத்துறா. சோ அவ முன்னாடி கிரிக்கெட் சம்பந்தமா இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து வச்சிடறாங்க. அதுல இருந்து கான்பிடென்டே இல்லாம ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கா. அப்பதான் கடவுள் மாதிரி ஒருத்தர் வராரு. அவர் 90sல பயங்கரமான பவுலரா இருந்திருப்பாரு. இப்ப ஒரு குடிகாரரா சுத்திட்டு இருக்காரு. சோ இவளுக்கு இப்படி ஆனது தெரிஞ்சு அவளுக்கு ஆறுதல் சொல்ல வந்திருக்காருன்னு பார்த்தா அதுக்கு மாறா இவளாலையும் ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஆக முடியும்னு அவளோட ஈகாவை கிளப்பி விட்டுட்டு போயிடுறாரு. இவளும் அடுத்த நாள்ல இருந்து அவர்கிட்ட பிராக்டிஸ் எடுக்கிறதுக்காக போறா. போன முத நாளே கொஞ்சம் கூட இவளுக்கு பாவம் பார்க்காம ஒரே கையில எதெல்லாம் செய்ய முடியாது அது எல்லாத்தையும் செய்ய வைக்கிறாரு. அந்த ஒரு கையை வச்சு அங்க இருக்கிற புதர் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி ஒரு பிக்சர் ரெடி பண்ண சொல்றாரு. இவளு ஏன் எதுக்குன்னு கேட்காம அவர் சொல்றதை மட்டுமே செஞ்சுட்டு இருக்கா. டெய்லி சாதாரண வேலையை செய்ய வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவரோட கையை ஸ்ட்ராங் ஆக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு பவுலிங் பிராக்டிஸே ஆரம்பிக்கிறாரு. இவரும் அந்த பொண்ணு கூடிய ராத்திரி பகலும் அவளை தயார் பண்றாரு. கடைசியில் அவ ஆசைப்பட்ட மாதிரியே இந்தியன் உமன் கிரிக்கெட் டீம்ல அவளை ஒரு பவுலராவும் ஆக்கிடுறாரு. இந்த ஒரு கையை வச்சுட்டு இந்த பொண்ணு என்ன பண்ண போதுன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மேட்ச்ல இது வரைக்கும் யாருமே விளையாடாத அளவுக்கு பயங்கரமா விளையாண்டு அந்த ஸ்டேடியமே இவளுக்காக சப்போர்ட் பண்றாங்க. இந்த ஒரு கையை வச்சுக்கிட்டே ஸ்பின்னிங்ல மட்டும் இல்லாம பாஸ்ட் பவுலிங்கும் போட்டு பயங்கரமா கிடைக்கிறா. சரி இவளால பவுலிங் மட்டும் தான் பண்ண முடியும் நினைச்சிட்டு இருக்கப்போ இவனால பேட்டிங்கும் பண்ண முடியும் காட்டிடுறா. கிளைமேக்ஸ்ல பார்த்தா இவனாலதான் இந்தியா அந்த மேட்ச்ல வின் பண்ணுது. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவளோட கை போனதுக்கு காரணமே அவர்தான். குடிச்சிட்டு காரை ஓட்டிட்டு வரும்போது நடந்த விபத்துல தான் இவளுக்கு ஒரு கை போயிருக்கு.